ஒவ்வொரு நாளும் தேவன் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறார்ன்றது நம்மளுக்கே தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய உயர்வில் கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார். அப்படி கிடையாது. ஆண்டவர் கிராஜுவலாக ஒவ்வொரு நாளும் நம்மளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் தான் நம்மளுக்கு ரியலைசேஷன் வரும், தேவன் இவ்வளோ தூரமாக நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்ன்றதை நம்ம அறியாமல் இருந்துட்டோமேன்னு. அதனால் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க, ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உபாகமம் 15:6 இப்படி இருக்கு: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. தொடர்ந்து ஆசீர்வாதத்துக்கான அர்த்தத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பதே ஆசீர்வாதம் அப்படின்றத பார்த்தோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த வசனத்தினால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தான் ஆசீர்வாதம், உன்னையே ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதினால் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் உங்களையே ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இந்த வசனம். பொதுவாக இந்த வசனத்தை படிக்கும்போது கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் அப்படின்னா நம்ம யோசிக்கிறதெல்லாம் பொருளாதாரத்திலையும் பணத்திலையும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்னா ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்தது மட்டும் இல்லாமல் உங்களையே ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார்னு அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, you will not borrow but you will lend. You will not be the receiver of blessings from others but you will be the giver of blessings to others. அதாவது மற்றவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், மாறாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்றது தான் அர்த்தம். அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போகிறது. மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் வாழ்றவர்களாக இல்லாமல் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால பலரை நீங்கள் வாழ வைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது எல்லா நிலையிலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்போம். எல்லா பகுதிகளிலும் நம்ம கடன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். தேவன் உங்களோடு இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். மற்ற ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வாதமாக அவர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். இப்படி ஆசீர்வாதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. நம்ம ஒரு சில அர்த்தங்களை தான் பார்த்துருக்குறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அநேகருக்கு நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வாதமாக தான் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அப்படி தான் பார்க்கிறார். உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை ஹையாக வச்சிருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாயின்னு சொல்லி உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையாக வச்சிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அது பஞ்சமான பூமியாக இருந்தாலும், அந்த இடத்துலையும் தேவன் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்ல, அதுவே ஒரு ஆசீர்வாதம் தான். இப்படி பல விதங்களில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவரே ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை தருகிறவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்றதற்காக நன்றி செலுத்துங்க. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல நாள், ஆசீர்வாதத்தின் நாள். அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.